வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு தாங்க பிடிக்காது குலோப்ஜான்னா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச குலோப்ஜான் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எம்டிஆர் குலோப்ஜான் மிக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்க இந்த எம்டிஆர் குலோப்ஜான் பாக்கெட் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 பாக்கெட் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 பாக்கெட் மாவையும் நம்ம பிரித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் நேரம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டித்தன்மைப்பட்ட மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக உடச்சி விட்டு மாவை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பாக்கெட் அளவுக்கு இருக்க பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்க போகிறேன். வெறும் நார்மல் வாட்டர் மட்டும்தாங்க அதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பிசைகிறதுல தாங்க இருக்குது அந்த குலோப்ஜான் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரதுக்கு. மாவை வந்து நம்ம ரொம்ப அழுத்தமாக பிசைஞ்சு கொடுக்கக்கூடாது, ரொம்பவே சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு கொடுத்தா போதும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறத பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் உருண்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக வருங்க. அதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். மாவு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட்டுக்கு சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா ஒரு 800 கிராம்லேருந்து 900 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்றைக்கி அந்தளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்கலை. 2 பாக்கெட்டுக்கும் சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு கிலோவும் 200 கிராம் அளவுக்கு தான் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்ப நம்ம தண்ணி ஆட் பண்ண வேணாம். நம்ம வந்து அந்த சர்க்கரை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. ஒரு 3 ஏலக்காய் மட்டும்தான் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆகிருக்கும். நீங்கள் வந்து கையில் ஆயிலோ இல்லை நீங்கள் நெய்யோ தடவிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையும் நீங்கள் இந்தளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய உருண்டையாக தான் உருட்டியிருக்கேன். மீடியம் சைஸ் உருண்டை உருட்டினீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 35லேருந்து 37 உருண்டை வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் உருட்டியிருக்கேன். உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பில் வானலையே நல்லா சூடுபடுத்திடுங்க. சூடுபடுத்திட்டு நம்ம எப்போவுமே சமையலுக்கு பயன்படுத்துகிற ரீஃபண்ட் ஆயில் தாங்க இன்றைக்கி அதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 300 ml அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையை நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை போட்டு பாருங்கள். தெரியும் உங்களுக்கு பொரிஞ்சு வர்றது. இதுதான் கரெக்டான மிதமான சூடு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு உருண்டையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பெரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஈவனாக ஒரு கோல்டன் கலரில் நல்லா உருண்டை வந்து வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உருண்டை உடையாமல் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக குலோப்ஜான் உருண்டை ரெடி ஆயிரும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் நீங்கள் அந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஊற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குண்டு குண்டு குலோப்ஜான் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.